ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு FGBYT சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸோட எபிசோடு 7. ஆல்ரெடி நம்ம எபிசோடு 3லேயோ இல்லை எதுலேயோ ஒரு வாட்டி 2 டைமண்ட் எடுத்திருந்தோம். ஸோ இன்னும் ஒரு டைமண்ட் வேணும் நம்ம பிக்காக்ஸை செஞ்சுட்டு நம்ம இப்போ டைரெக்டாக நெதருக்கு போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற வேலையை. ஒன்று பிக்காக்ஸ் செய்யணும், இன்னொன்று அப்சிடியன் அதை வச்சு அப்சிடியன் மைண்ட் பண்ணிட்டு நெதருக்கு போகணும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக நான் வேறு ஒரு கேவுக்கு போயிடுறேன். வாங்க. ஒரு வாட்டி கீழே ஊந்து சேர்த்து மொத்த டூல்ஸும் போச்சுல. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் கேவுக்கு. ஐயோ கோல் எடுத்துகிட்டு போகிற மரன்ட்டுன்னு ஓடுறா. கோல் இல்லைன்னா காலி. ஓடு 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 ஓடு. டார்ச்சாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். 2 இங்கே 2 டார்ச்சு. இங்கே கோல் இருக்கா? இங்கேயும் கோல் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக அப்போது அங்கே போய் தான் கோல் மைண்ட் பண்ணிக்கணும். அதனால் நம்ம வுட் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கேருந்து கிளம்பிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே லாவா பூடு இருந்துச்சுன்னா அது அப்சிடியனாக மாற்றி அங்கேயே மைண்ட் பண்ணிப்போம். ஸோ சீக்கிரம் அங்கே கிளம்பிடலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, ஷேரும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான்டா, இந்த மாதிரி வீடியோலாம் போடுறான்னு. ஓகே, தப்பான இடம். இங்கே கீழே இருக்கும் அந்த கேவு. இந்த பார்த்துட்டேன், இங்கே இருக்குது. வந்தாச்சு. நம்ம போகும்போதே அடி வாங்கிட்டு போகிறோம். அங்கே ஆல்ரெடி நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேண்ணா. சூப்பர். அப்போது ஓகே வாங்க போயிடலாம். இங்கே ட்ரவுண்ட் வர ஒருத்தர் போடா. சோழியை முடிச்சாச்சு. இந்த பீட்ரூட் எதுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன்னு தெரில. ரொம்ப கம்மியாக தான் காய் சேருது ஹெல்த்து. கிளம்பிட்டு தான் அந்த தண்ணியில் அப்படியே வந்தாச்சு. ஓகே, கீழே எவனும் இல்லைல்ல? எவனும் இல்லை. ஸோ கோலை பார்த்துட்டேன். கோல் மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது இருக்கா பிளாக்கு? இல்லை, அப்படியே பைத்தி மட்டும் மைண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, கீழே பிளாக்ஸ் இருக்குது. இப்படியே போயிட வேண்டியது தான். 4 கோல் டக்குன்னு ஒரு கொஞ்சம் டார்ச் செஞ்சுருவோம். 18 டார்ச் வருது. இங்கேருந்து அப்படியே போயிட வேண்டியது தான் கீழே. பாடி வந்துட்டேன். தண்ணியாக அப்படியே போயிடலாம். வந்தாச்சு. அங்கே 2 அயன் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு அயனு வேணாம், காப்பரு. இங்கே தாங்க எங்கேயோ போன வாட்டி வந்தோம். இப்படி தான் ஏதோ ஒரு பக்கம். நல்ல வேலை, பின்னாடி வந்து அடிக்கிறான் பைத்தியக்கார பையன். இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு பக்கமாக போனோம். யோவோ குட்டி போடு. இன்னும் நீ சாவலியாடா? சாவ என்னடா பண்ணுற? எல்லாம் செதுறான். எப்போ அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. க்ரீப்பர் அடிச்சிட்ருக்கும். மொத்த டூல்ஸை செதறிட்டுருக்கும். டைமண்ட். இன்னும் டைமண்டு கீழே போகணுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்பைடர்லாம் இருக்குது. டார்ச்சிங்க ஒன்று போட்டுட்டு. யார்ரா நீ? போட்டாச்சு, போடு. ஐயோ தண்ணி வேறு நடுவில் இருக்கே.
க்ரீப்பர் வாடா க்ரீப்பரு வாடா வந்து வெடியா செல்லமே. முறையே உருப்படியான ஒரு வேலை பண்ணிடுறான் க்ரீப்பர். ஓகே வாங்க இப்படியே போவான் கீழே. இந்த பக்கமே போக வேண்டியது தான். ஏய் எவன்டாவா எங்கேருந்து அடிக்கிற போடா. வடி அவனுங்க அங்கேயே நின்ட்டானுங்க. ஐயன் எடுத்துக்கலாம். சுற்றி ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் போலையே. Y லெவல் 59 வேற போகணுமா நான்? இப்போ தான் 13லேயே இருக்கேன். போடா 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 போடா. ஓகே ஏங்க என்னங்க இது கீழே இப்படி போகுதுக்கு? ஜோ தண்ணி போட்டு கீழே இறங்கிறதுக்கு தான். நான் வாட்டர் எம்எல்சி எல்லாம் பண்ண விரும்பலை. ஆல்ரெடி பட்டதே போதும். இப்படியே கீழே போனாலே எனக்கு போதும். எங்க ஓய்யோயோ தெரியாம இங்க வந்துட்டேன். தெரியாம வந்து மாட்டிக்கினேன். ஏங்க அந்த வார்டன் இருக்க ஏரியாங்க இது. ஓய்யோயோ மாட்டினேனே. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கவே மாட்டேன். டைமண்டை தேடி வந்த எனக்கு பாயாசத்தையோட கொடுத்து அனுப்புறீங்க. இருங்க நான் இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிட்டு டைமண்டை கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க நான் டைமண்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு பேஸுக்கு போகணும். 2 டைமண்ட் ஒரே ஒரு டைமண்ட்டு தான். சரி இந்த ஒரு டைமண்ட் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் பேஸுக்கு. நான் பேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ நான் எந்த பக்கம் வந்தேன்னு கூட மறந்துட்டேன் கைஸ். நான் பாட்டா அந்த டீப் டார்க்கில் க்ரௌச் பண்ணிட்டே வந்துட்டேன். பார்த்தா டீப் டார்க்கே காணும். இப்போ எந்த பக்கம் வந்தேன்னு தெரில. ஓகே கைஸ் நான் பேஸுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நான் பேஸுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு லாவா பூலை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே மொதல் வேலையை ஒரு டைமண்ட் பிகாக் செஞ்சுட்டு போகணும். எங்கே அந்த 2 டைமண்டு இதில் தானேங்க வச்சுருந்தேன். இது வரைக்கும் 2 டைமண்டு சீக்கிரமாக செஞ்சுக்கணும். இங்கே இருக்கா கிராஃப்டிங் டேபிள் போடுறா தம்பியை போட்டான். ஸ்டிக்கு ஒரு ஸ்டிக்கு தோ பாருங்க. டைமண்ட் பிக்காக்ஸ் ரெடி. அவர் ஃபர்ஸ்ட் டைமண்டு டூலு. க்ரீப்பரு வேணாம்பா. கரிப்பரு வேணாம். சொன்னா கேளு. வன்முறை வேணாம். இங்க வா. ஏய் இங்க வாடா. போடு. கொலை பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வச்சினா சேர்த்து தான் தொலையா. சூப்பர் செத்துட்டான். இப்போ நம்ம ஒரு லாவா பூலை வேற கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஒரு இடத்துல லாவா பூல் பார்த்தேன். ஸோ அங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சல அந்த கேவுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ சீக்கிரமாக வாங்க கிளம்பிடுவோம். ஒரு அரசா டைமண்ட் பிகாஸ் வச்சுட்டு சாக மட்டுமே கூடாது. ஓடு. எங்கே தானங்க இருக்கும். அதோ இருக்கிறது. இவன் வேற ஆனா பசிக்குது. இந்த பீட்ரூட் வேறு உனக்கு பத்தவே மாட்டேங்குது வேறு சாப்பாடு. ஹலோ பன்னிக்குட்டி. நம்ம வீட்டில் ஒரு பண்ணியே இல்லைங்க அனிமல் ஃபார்மில். சீக்கிரம் அப்சைடெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு பண்ணி எடுத்துன்னு வரணும்.
தெரியாமல் கூட உள்ளே வந்துடக்கூடாது. வாங்க போகலாம் சீக்கிரம். அண்டர் கிரவுண்டு 2 ஸ்கெலிட்டன் ஏறும மாட்டுங்க. உன்னை நீயே ஆச்சுக்கோ, உன்னை நீயே ஆச்சுக்கோ. சாவுடா 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 சாவுடா. ஒருத்தனை கீழே தள்ளி விட்டேன். ஒருத்தங்காலி. ஆத்தா போடு. செத்துறானா? அவனும் செத்துட்டாங்க. ஏப்பா சுரம் வாங்குறானுங்க. சுத்தம் மறுபடியும் டார்ச் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். இந்த கேவுக்கு வரும்போதெல்லாம் டார்ச் எடுத்துன்னு வர மறந்துடுறேன் கைஸ். ஓ டேய் என்னடா பொஸ் ஏங்க அவ்வளோ ஹெல்த் கம்மியாக இருந்துச்சு. 2 பிளாக்ல தாங்க உங்களுக்கு செத்தேன். 2 பிளாக்கு தான் எனக்கும் கிரவுண்டுக்கும் கீழே. இல்லை எனக்கு புரியல. ஓயோயோ டைமண்ட் பிக்காக்ஸு ஏதாவது ஒரு ஜாம்பி பண்ணி எடுத்துப்பானே. ஓடு 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 சீக்கிரம் போ. ஏ பண்ணி நோர். ஆத்தா ஐயோ இந்த பக்கம் வர அந்த பெருசாக குழி இருக்குல்ல. எங்கங்க டூல்ஸுங்க எங்கங்க காணோம். எங்கேயுமே இது இருக்கு. மீதி டைமண்ட் பிஎஸ் காணோம். ஜோ எங்க போச்சு? கீழே விழுந்துச்சு அங்கேயாவது. இருங்க நான் டூல்ஸை தேடி கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க நான் லாவா போலியும் கண்ணு பிடிச்சிட்டேன். ஸோ இன்னும் அப்சீடியன் மைன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இங்கேயும் வார்டன் பையன் வராமல் இருந்தால் சரி. தண்ணி எடுத்துட்டு மைன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். எனக்கு கொஞ்சம் கீழேயும் லாவா இருக்குமோ? போய் பார்ப்போம். கீழே லாவா இருக்கக்கூட நினச்ச மாதிரியே தான். இதை இப்படி போட்டு இங்கே இருக்கிறத இப்படியே தோண்ட வேண்டியது தான். ஐயோ என்பி கேஸில் தோண்டுக்கிறேன் பைத்தியக்காரன் நான். தோன்றா கமான்றா கபிலா தோன்றா. இன்னைக்கு நெதர போகிறத நம்ம எவனாலையும் நம்மளை தடுக்க முடியாதுடா. போட்டு அச்சீவ்மெண்ட் அன்லாக்ட். இது வச்சு தான் என்சாட்டிங் டேபிள் செய்யணுமா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் எத்தனை வேணும்னா தெரில. கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். -552 அப்புறம் என்னது -54 -75. இதுக்கு மேலே ஏதாவது ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்துடும் எடுத்துக்க வேண்டியது தான். இருங்க நான் உடச்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை இருக்குது நம்மக்கிட்ட? இப்போ 4. நம்மளுக்கு அட்லீஸ்ட் கீழே 2 சைடில் 2 சைட்லேயும் 3 6 மொத்தம் 10 அப்சைடியன் தேவைப்படுங்க நம்மளுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 அப்சைடியன் தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். தோண்டு இங்கேருந்து தண்ணி எடுத்துடலாம். இங்கே போட்டுக்கலாம். ஓகே இப்படி வந்துட்டு இங்கே தோண்ட வேண்டியது தான். நான் வேறு அயன் பேர் சேர்த்து தோண்டுங்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரில. தோன்றா
ஐயோ ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த டைமண்ட் பேக்ஸ் வச்சு கூட அடிச்சிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. லாவால ஊந்துடாத. இப்படி லாவாவில் போகிற ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு போய் நான் லாவாவில் வந்து செத்துருவோம் போல். தோண்டு எத்தனை வந்திருக்கு? 10 கிடச்சிருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா 2 திரும்ப வரலாம் நம்ம எதுக்கும். தோண்டு. ஏதோ ஒரு ஜாம்பி லாவாவில் அடி வாங்கிட்டு இருக்கு. அது நம்ம பக்கத்தில் இருக்கா இல்லாமல் இருந்தால் சரி. ஓகே தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நான் பேஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ் நான் வந்துட்டேன் பேஸுக்கு. தூங்கி ஏஞ்சிட்டேன் ரொம்ப நைட் ஆகிட்டதுனால. க்ரீப்பரு வேணாம். ஐயோ ஏன்டா உசுரை வாங்குறீங்க? போடு 1 இன்னும் ஒரு அடி செதுறான். இப்போ நம்மளது கட்ட வேண்டியது தான். ஓகே 1 2 சைடில் 2 வச்சுக்கணும். அப்புறம் 1 2 இப்படி ஒன்றா. இல்லை இன்னொன்று மேலே வைக்கணும். இன்னொரு அப்சைடன் மேலே வைக்கணும். இன்னொன்று ஒரு பிளாக்கு வச்சிட்டோம்னா இந்த பக்கம் அதே மாதிரி 1 2 3 சரி 4 அவள் தான். போட்டு தக்காளி முடிச்சாச்சு. தண்ணி எங்கேயோ போடுறேன், நான் எங்கேயோ விழுறேன். அவ்வளோதான் கைஸ், நெதர் போர்ட்டலை கட்டிட்டோம். இப்போ நம்ம ஃப்ளிண்ட்டு வேறு வேணும். அது கிராவல்னு ஒன்று தேவைப்படுது. எங்கடா ஃப்ளிண்ட்டு ஒன்று கூட இல்லையாடா? ஐயோ இப்போ கிராவலுக்கு நாங்கள் போவேன். கிராவலு தம்பி கிராவலு சுத்தம். ரைட்டு விடுங்க, போய் எடுத்து தான் ஆகணும். ஓடுறா. கீழே ஒரு தண்ணி பார்த்தோம்ல, தண்ணியில் நிறைய கிராவல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதில் இருக்கான்னு பார்ப்போம். ஓடு. ஐயோ அடி வாங்குறேனே, போட்டு சர மாதிரியாக வாங்குறேனே. பீட்ரூட்னு பத்தவே மாட்டேங்குது. வேறு ஃபுட் சோர்ஸ் செஞ்சு தான் ஆகணும் போல். வந்தாச்சு. கிராவல் இதோ இருக்குது பாருங்கள் கிராவல். நான் 2 பிளாக் இப்படி மேலே வந்துக்கிறேன். அப்போ தான் தோன்றத்துக்கு ஈஸியாக இருக்கும். தம்பிடே ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கடா ஃப்ளிண்ட்டை. வெறுப்பேற்றாதீங்கடா, ஃப்ளிண்ட்டை கொடுங்கடா. எல்லாம் கிராவலாக வருது. கிடச்சிருச்சு, கொடுத்துறானுங்க. கோழியை சிக்கன் பிரியாணி தந்தூரி போட்டுடலாம். கோழியை நில்றா, கோழி செத்துரு. சூப்பர். இது சோத்து மூட்டைக்கு தந்தூரியே கொடுத்தாலும் பார்த்தாது போலங்க. என்னங்க இது இப்போ கூட ஃபுல்லாகலை. சரி நான் எதுவும் இவ்வளோ கஷ்டப்படணும். மறுபடியும் அதே டெக்னிக். பரவாயில்ல அங்கே போட்டேன். நீ எடுத்து மறுபடியும் அங்கே போட்டுடணும். அப்படியே மேலே போயிட்டு எடுத்துட்டு மறுபடியும் அங்கே போட முடியல, இங்கே போட்டுருவோம். தண்ணி அப்படி போட்டு அங்கே போட்டுருணும். போடா சைடில் போட்டு அவ்வளோதான். இப்போ இப்படியே ஏறிட வேண்டியது தான் மேலே. மறுபடியும் கஷ்டம் என்றால் தண்ணி.
போட்டு எடுத்துக்கோ. வர்றா பேஸுக்கு. நம்மளுக்கு ஃப்ளிண்ட்டு மட்டும்தான் தேவைப்படும். ஏன்னா அயன் நம்மக்கிட்டே இருக்குது. ஃப்ளிண்ட்டும் இப்போ நம்ம எடுத்துட்டோம். சீக்கிரமாக போயிட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுன்னு ஒன்று இருக்குமா, அது வேறு செய்யணும். அயனு ஓகே. எங்கே ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு? ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு இருங்க, டைப்பே அடிச்சிருவோம். இதோ கிடச்சிருச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துட்டேன். ஓடுறா 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 போடா. ரெடி 3 2 1 போடே. 10 வச்சாச்சு. இருங்க, நான் இதுக்கு ஒரு பீஸ் கோல்டு ஆர்மர் செஞ்சுக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட கோல்டே இல்லையே செய்யறதுக்கு. கோல்டு 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 கொடுத்துரு. கோல்டு கொடுத்துருங்கடா. ஐயோ இல்லை, கோல்டு இல்லை. சூப்பரு. விடுங்க, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு என்ன ஸ்பானுன்னு மட்டும் பார்த்துடுவோம். அங்கே நெதர் ஃபோர்ட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குமா, அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். என்ன ஸ்பானு நாசமாக போச்சு. என்னடா ஸ்பான் இது? இன்னைக்கு என்னங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி பண்ணுறானுங்க? இவங்க சுற்றி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, இவனுக்கு கண்ணில் பற்றக்கூடாது. இவன் ரொம்ப மோசமான ஆச்சு. சாவிடா. ஐயோ, இவன் என்னங்க குட்டி குட்டியாக வரானுங்க? சாவு. எங்கள் பக்கத்துலேயே அந்த ஃபோர்ட்ரஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கிடைக்குமா? இல்லைங்க, இப்போதைக்கு நம்ம இருக்குது இங்கே செல்ஃப் இல்லை. ஸோ வாங்க நம்ம ஓவர் வேர்ல்டுக்கே மறுபடியும் போயிடுவோம். போடா 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 போடா. வந்துட்டேன். ஸோ நம்ம டைமண்ட் பிக்காக்ஸையும் பண்ணியாச்சு. அதை வச்சு அப்சிடியன் மைண்ட் பண்ணி நெதர் போர்ட்டலையும் கட்டியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், ஒருத்தன் இப்படி பண்ணுகிறான்டான்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட இந்த எபிசோடு 6 முடியுது. சாரி 7 முடியுது. அப்படி 66 வளர்ந்துக்கிறேன். எபிசோடு 7 முடியுது. அடுத்த எபிசோடு வரணுன்னா வழக்கம் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you all in the next video. Tata.